சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் 4ஆம் வாரத்தை நாம் இன்று அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். காணாமல் போன மகன் அல்லது தொலைந்து போன மகன் என்ற சிந்தனையை நாம் பகிர்ந்து கொள்ள இன்று வாசிக்கப்பட்ட வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அதன் அடிப்படையில் காணாமல் போன மகன் அல்லது தொலைந்து போன மகன் என்பதை உங்களுக்கு விளக்குவதற்காக 2 காரியங்களை மாத்திரம் இன்று நாம் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் எவ்வாறெல்லாம் தொலைந்து போகிறான் என்பதற்கு நாம் பல நூற்றுக்கணக்கான காரியங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் 2 காரியங்களை மாத்திரம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் தந்தையிடமிருந்து சொத்தையெல்லாம் பிரித்து கொண்ட அவன் கை நிறைய செல்வத்தை வைத்து கொண்டு அவன் தொலைந்து போகிறான். ஆக செல்வம் எப்பொழுது நமக்கு நிறைய இருக்கிறதோ அப்பொழுது நாம் தொலைந்து போகிறோம். இதை ஒரு மீடியாவில் படித்த ஒரு கதையின் மூலமாக விளக்கலாம். ஒருவர் விலை உயர்ந்த வைர கற்களை வைத்திருந்தார். அதில் ஒன்றை வீட்டில் இருந்த எலிகளில் ஒன்று விழுங்கிவிட்டது. ஒரு வைரக்கல் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடையது. எனவே அந்த எலியை பிடிப்பதற்காக அவர் பல முயற்சிகளை மேற்கொண்டார், பிடிபடவில்லை. எனவே எலியை பிடிப்பதற்கென்றே பயிற்சி பெற்ற ஒருவரை வரவழைத்தார்கள் துப்பாக்கியோடு. நூற்றுக்கணக்கான எலிகள் அங்கு மிகுமாக அலைந்து கொண்டிருந்தன. எந்த எலி வயிற்றில் வைரம் இருக்கிறது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த எலி பிடிப்பவர் ஒரே ஷாட்டில் அந்த வயிற்று எந்த எலியின் வயிற்றில் வைரக்கல் இருந்ததோ அதை சுட்டு பிடித்து வயிற்றில் உள்ள வைரக்கல்லை எடுத்து கொடுத்து விட்டார். அப்பொழுது அந்த வைரக்கல்லை பறிகொடுத்த அந்த உரிமையாளர் கேட்கிறார், நாங்கள் 2-3 நாட்களாக நாங்கள் அலைந்தோம், பிடித்தோம், சில எலிகளை பிடித்து அடித்தோம், வயிற்றை கிழித்து பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. எப்படி நீங்கள் சரியாக அந்த ஒரு எலியை மாத்திரம் பிடித்தீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், இவன் புதிய பணக்காரன், புதிதாக இவன் கையில் செல்வம் சேர்ந்திருக்கிறது. எனவே எலிகள் கூட்டம் கூட்டமாக அலையும், ஆனால் இவன் மாத்திரம் தன் இனத்தோடு தன் கூட்டத்தோடு இல்லாமல் தலைகால் புரியாமல் தனியாக நின்று கொண்டிருந்தான். இவன் வயிற்றில் தான் நிச்சயமாக அந்த வைரக்கல் இருக்கும் என்று சொல்லி அவனை ஷூட் பண்ணினேன் என்று சொன்னாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்மிடம் செல்வம் மிகுதியாக இருக்கும் பொழுது நாம் தொலைந்து போகிறோம். கடவுளின் பார்வையிலும் தொலைந்து போகிறோம், மனிதரின் பார்வையிலும் நாம் தொலைந்து போகிறோம். இதில் நமக்கு பல அனுபவங்கள் இருக்கலாம். நம் குடும்பத்தாரே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மோடு ஒன்றாக இருந்தவர்கள் இன்று உழைப்பின் காரணமாகவோ இது லக்கின் காரணமாகவோ ஒருவேளை அவர்களுக்கு ஓரளவு பணம் சேர்ந்திருந்தால் அவர்கள் தொலைந்து போயிருப்பார்கள் அல்லது வேண்டுமென்றே நம்மை தொலைத்திருப்பார்கள். ஆக செல்வம் எங்கு அதிகமாக சேருகிறதோ அங்கு தொலைவது என்பது இயல்பாக நடக்கிறது. தன் தந்தையிடமிருந்து தனக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துகளிலும் இருந்து சரிபாதியாக பெற்றுக்கொண்ட அவன் தொலை தூரத்துக்கு செல்லுகிறான், தொலைந்து போகிறான். தந்தையின் பார்வையில் இருந்து அவன் தொலைந்து போகிறான், வாழ்வை இழக்கிறான். 2வது, அவ்வாறு தொலைந்து போன மகனை, காணாமல் போன மகனை தேடுவதற்காக நாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை குறித்தாது. இன்று உலகத்தில் நிறைய மனிதர்கள் தொலைந்து போகிறார்கள். உதாரணமாக இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில் ஊதாரி மைந்தன் என்று சொல்லப்படக்கூடிய இவன் தொலைந்து போனான். தொலைந்து போன இவனை கண்டுபிடித்திருக்க வேண்டும். வயதான தந்தை வயது மூப்பின் காரணமாக இவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை, அவரால் பயணம் செய்ய முடியவில்லை, பொறுத்து கொள்ளலாம். ஒருவேளை தாய் இருந்திருந்தால் காணாமல் போன தன் மகனை அவள் தேடியிருப்பாள். ஆனால் யார் தேடியிருக்க வேண்டும்? அண்ணன், அவன் வாலிப வயதுக்காரன், அவன் தேடியிருக்க வேண்டும். வீடு நிறைய வேலையாட்கள் இருக்கிறார்கள், குறைந்தபட்ச வேலையாட்களை அனுப்பியாவது தன் தம்பியை அவன் தேடியிருக்க வேண்டும். ஆனால் அவன் அவ்வாறு தேடவில்லை. காரணம் செல்வம். ஏற்கனவே அவனிடம் செல்வம் போய் சேர்ந்து விட்டது. இன்னும் அவனை தேடினால் மீண்டும் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வம்
காணாமல் போய்விடலாம் என்ற ஒரு எண்ணம் அவனிடம் இயல்பாகவே எழுந்திருக்கலாம். இரண்டாவதாக, பன்றிகள் தின்னும் நெற்றை தின்றாவது வயிற்றை நிரப்பலாம் என்ற ஒரு எண்ணம் அவரிடம் வருகிறது. பல நேரங்களில் நாம் இந்த மைய புள்ளியை இழந்து விடுகிறோம். காணாமல் போவதற்கான காரணம் இந்த மைய புள்ளியை நாம் இழந்து விடுவதனால். பல நேரங்களில் நான் சொல்லி இருக்கிறேன், வானத்தில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான விமானங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன, ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகள் மேலே உலா வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிற்கும் பூமிக்கும் இங்கே உள்ள தொடர்பு அறந்துவிட்டது என்றால் அது காணாமல் தான் போய்விடும். எங்காவது கடலில் போய் விழும், மலையில் மோதி சுக்குநூறாக உடைந்து அதில் அனைவருமே மாண்டு போவார்கள். எனவே இந்த தொடர்பு என்பது, மைய புள்ளியோடு தொடர்பு என்பது மிக மிக முக்கியம். காணாமல் போன இந்த மகன் அனைத்தையும் துறந்தவனாக சென்றபடியினால் அவனை தேடுவதற்கு யாரும் முன்வரவில்லை. இது மிகப்பெரிய குற்றம். எனவே இன்று நாம் வாழுகின்ற சூழலில் நம்மை விட்டு நிறைய பேர் தொலைந்து போயிருக்கலாம். நம் உறவுகள், சொந்த பந்தங்கள் தொலைந்து போயிருக்கலாம். அவர்கள் ஒரு காலத்தில் செல்வத்தின் மிகுதினால் தொலைந்து போயிருக்கலாம். மீண்டும் நம்மிடம் வருவதற்காக அவர்கள் வெட்கப்பட்டு இருக்கலாம், தொழிலில் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் நாம் அவர்களை போய் தேடுகிறோமா? தவக்காலம் என்பது தேடுகின்ற காலம். காணாமல் போன இந்த மகனை கடவுள் தேடுவது போல, தந்தை தேடுவது போல நாம் தேட வேண்டும். எத்தனை உறவுகளை நாம் தொலைத்திருக்கிறோம், மாற்று கருத்தல்லை. செல்வத்தின் மிகுதினாலோ சூழ்நிலை காரணமாகவோ ஏதாவது ஒரு நிலம் சொத்து பிரச்சனை காரணமாகவோ நாம் தொலைத்திருக்கலாம், அது இயல்பு. ஆனால் தொலைத்தவற்றையாகவே கடைசி வரை பாவிப்பது என்பது கிறிஸ்தவ பண்பு அல்ல. மாறாக அதை கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் என்பது நமக்கு மிக மிக முக்கியமாக ஒன்று. இரண்டாவது, தொலை தூரம், அந்நியப்பட்டு போகிறது. தொலை தூரத்துக்கு சென்று விட்டான். ஆக இன்று தொலை தூரத்துக்கு சென்று விட்டான் என்று சொல்லும் பொழுது அண்மையில் நடந்த ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த செவ்வாய்க்கிழமை என்று நினைக்கிறேன், ஒரு வாலிப நண்பனை நான் ஓவரியிலே சந்திக்கிறேன், கேள்விப்படுகிறேன். அவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இந்த காலத்தில் பேய்கள்லாம் பிடிக்க வாய்ப்பில்லை, என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி காரம்பாடு திருப்பலிக்கு செல்லும் பொழுது அந்த விளக்கிலே அந்த வாலிப பையனை சந்தித்தேன். எல்லாம் அவனை ஆய்வு செய்த பொழுது அவனுக்கு பேய் பிடிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு, நீங்கள் நாளை காலை தயாராக இருங்கள், நான் அவனை மதுரைக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி அவனை அழைத்து சென்றேன். அழைத்து சென்று முழுவதுமாக அவனை ஆய்வு செய்து மருத்துவர்களோடு ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அங்கு கண்ட உண்மை என்னவென்றால் வேறு ஒன்றுமில்லை, அவன் தொலைந்து போயிருந்தான். எப்படி? சோசியல் மீடியா என்று சொல்லப்படக்கூடிய செல்போனை அதிகமாக பயன்படுத்தி அதில் விளையாடி 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 மண்டைக்குள்ளாகவே இந்த விளையாடு, அவன் கண்களை மூடினாலும் இந்த விளையாட்டை யாரோ விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம், பிள்ளைகளை சாப்பாடு ஊட்டுவதற்கு, ஒரு இட்லியை ஊட்டுவதற்கு அவன் கையிலே செல்போனை கொடுக்கிறோம், சில விளையாட்டுகளை விளையாடிக்கொண்டு என்று சொல்லுகிறோம். பிள்ளைகள் காணாமல் போய்விடுகிறார்கள், தொலைந்து போய்விடுகிறார்கள். நான் சொல்கிறேன், மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அன்று ஒரே நாளில் 10 மாணவிகளை கண்டேன். அனைவரும் ஹோமோஸ்டேஜ், எல்லோருக்கும் செடுஷன் என்று சொல்லப்படக்கூடிய மயக்க மருந்து போட்டிருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் மயக்கம் தெளிகிறதோ அவர்கள் அறுத்து கொண்டு ஓடுகிறார்கள். பிடித்து வந்து சங்கிலியால் பூட்டி வைத்தார்கள். 2 பேரை பிடிப்பதற்காக ராஜாஜி மருத்துவமனையிலிருந்து 2-3 கிலோமீட்டர் ஓடினோம். நானும் ஓடினேன். பிடித்து கொண்டு கட்டி வைத்தோம். பாருங்கள் பெற்றோர்கள் படக்கூடிய வேதனை. என் பிள்ளை நன்றாக வந்துவிட வேண்டும், என் பிள்ளை படித்து விட வேண்டும், அவன் கேட்கக்கூடிய செல்போனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அந்த மீடியாவை வாங்கி கொடுக்கிறார்களே, அது அவனை உலகத்தில் இருந்தே தொலைத்து விடும் போல் இருக்கிறது. சொந்த பந்தங்கள், பெற்றோர் யாரையும் கண்டுகொள்வதில்லை. இந்த மரத்தடியில் சிறுவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள், நான் அந்த புறமாக போவேன், என்ன அவர்களுக்கு தெரியாது, பார்ப்பதே இல்லை. யாரோ ஒருத்தர் போறாரு, நானாக வலிய போய் போனால்தான் ஃபாதருங்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் மூழ்கி இருப்பது செல்போனுக்குள்ளாக ஏதோ ஒரு விளையாட்டு. அன்னைக்கு வந்தவுடனே ஒரு 10 பேரை கூட்டு பேசினேன், தம்பிகளா உங்களை போன்ற நண்பர்களை பார்த்தேன்,
அவள் பெற்றோர் அழக்கூடிய அழுகையை பார்த்தேன். தொலைந்து போய்விட்டார்கள், இந்த சமூகத்தில் இருந்து தொலைந்து போய்விட்டார்கள். மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது. அன்று சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு ஒரு சில மருந்து மாத்திரைகளை வைத்திருந்தார்கள், அது ஒர்க் அவுட் ஆகியது. இன்று புதுவிதமான நோய் மீடியாக்குள்ளாக நுழைந்து செல்போன்களில் கேம் விளையாடி அதற்குள்ளாக புகுந்து அதனால் மூளை பாதிப்படைந்திருக்கிறதே. இதற்கு என்ன மாத்திரை உண்டு? கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே பழைய நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை கொடுத்து ஓரளவு ரெக்கவர் பண்ணி கொண்டு வருகிறார்கள். தொலைந்து போயிருக்கிறார்கள், தொலைந்து விட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையும் தொலைத்து விட்டார்கள். பெற்றோர் பெரியவர்களையும் தங்களிடம் அந்நியப்படுத்தி அவர்களும் தொலைந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான பருவத்தில் அவர்கள் சிகிச்சை எடுக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை விட்டே தொலைந்து போய் விடுவார்கள். இந்த இரண்டு காரணங்களையும் நீங்கள் இன்று சிந்தியுங்கள். குறிப்பாக இளையோர்கள், தம்பிமார்கள், தங்கைமார்கள், செல்போன் யாரெல்லாம் அதிகமாக கையில் வைத்து கொண்டு அலைகிறீர்களோ, என் மகன் கேட்டான், என் மகள் கேட்டான், செல்போன் வாங்கி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி கண்காணியாமல் இருக்காதீர்கள். எந்த ஒரு ஃபோன் வந்தாலும் உங்கள் கண் முன்னால் வைத்து பேச சொல்லுங்கள். எந்த ஒரு விளையாட்டும் விளையாடச் சொல்லாதுங்கள். தெருவில் போய் விளையாடு, கோயில் கிரவுண்டில் போய் விளையாடு, பள்ளிக்கூடத்தில் கிரவுண்டில் போய் விளையாடு, செல்போனில் விளையாடு. என்ன செல்போனில் எப்படியா விளையாட முடியுமா? அது பைத்தியக்காரத்தனம் இல்லை. ஒரு பாக்ஸ் ஸ்கூல்ல இருந்து விளையாட முடியுமா? விளையாடி கொண்டு எத்தனை பேர். அது அப்படியே முடித்து கொண்டு திருநெல்வேலி ஐக்கிரவுண்டுக்கு வந்தேன். அங்கே ஒரு 2 பேர். அதை சொன்னால் நீ கண்டுபிடிச்சிருவீங்க, சொல்லக்கூடாது. நாகரிகம் கருதி, அந்த பையனுடைய வாழ்க்கை கருதி நான் சொல்லக்கூடாது. அங்கே 2 பேர் இதே பிரச்சனையில் காணாமல் போயிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்கள், செல்போன் கண்டிப்பாக தேவை. மாதாச்சிவில 3 வாரங்களுக்கு முன்னால் ஒரு செமினார் அட்டன் பண்ணும்போது சொன்னார்கள், நாம் விரும்பாமலோ மீடியா இந்த உலகத்துக்குள்ளாக வந்துவிட்டது. எந்த ஒரு கிறிஸ்தவனும், எந்த ஒரு குருவானவரும், எந்த ஒரு அருள் சகோதரியும் எனக்கு செல்போன் தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டு வாழ முடியாது. ஏனென்றால் இந்த அரசு முழுவதும் எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லாவற்றையும் எதன் வழியாக மக்கள் கொண்டு வருகிறது? இந்த செல்போன் என்று சொல்லப்படக்கூடிய நவீன மீடியா வழியாகத்தான் கொண்டு வருகிறது. ஆனால் இதை எப்படி கையாள்வது? நான் சில இடங்களில் பார்த்துக்கிறேன். இங்கிருந்தே திருப்பள்ளிக்கு வந்திருக்கும் பொழுது செல்போனை எடுத்துக்கொண்டு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெளியே போவாங்க. இங்கே நற்கரை எழுந்தேற்று நடக்கும். ஆண்டவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அங்கே சாத்தான் வெளியே நுழைஞ்சிருவான். செல்போனை எடுத்து எத்தனை ஆண்கள் வெளியே போயிருக்கீங்க? நான் அங்கிருந்து பார்த்துக்கிறேன். நற்கரணை முக்கியமா, செல்போன் முக்கியமா? நீங்கள் போங்க ஃபாதர், பூசை நினைக்கிறேன் நாளைக்கு போயிடும். எனக்கு என் பையன் செல்ஃபோன் ஃபோன் பண்ணுறான், என் மகள் ஃபோன் பண்ணுறான். வெளியே போய் பேசிவிட்டு வரக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் சைலண்ட் மோடில் போடாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர்? பெண்களும் நீங்களும் தான். எத்தனை பேர் நீங்களாம் தொலைந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரிடம் இருந்து? கோயிலில் திருப்பலி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரை தொழுது கொண்டு இருக்கும் பொழுது எவரோ ஒருவர் கொடுக்கின்ற அழைப்பினை பாக்கெட்டில் வைத்து கொண்டு போகிறோமே, அது சரியா? இல்லது திருப்பலி நிறைவேற்றி குருவானவர் அவ்வாறு வரக்கூடிய கால்களை எடுத்து வைத்துக் கொண்டு நாங்கள் பேசினால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? திருச்சபை ஏற்றுக்கொள்ளுமா? மறைமாவட்ட ஆயர் ஏற்றுக்கொள்வாரா? திருத்தந்தை ஏற்றுக்கொள்வாரா? அது கடவுளுக்கு நியாயமாகுமா? நாம் தெரியாமல் போகிறோம். யாரும் கண்டுகொள்வதில்லை. முன்னாடி யாராவது ஒருவர் செல்போன் பேசினா சத்தமிடுவார்கள். இன்று 5 பேர் வெளியே பேசினாலும் யாரும் கண்டுகொள்வதில்லை. அவனுக்கு ஏதோ அவசரம், போகிறான், திருப்பலி பார்த்து கொள்ளலாம். இல்லையா? உண்மையா? உண்மை. எல்லாரும் பாக்கெட்டிலும் பாருங்க, எனக்கு இங்கிறதே தெரிகிறது செல்போன் இருக்குது, அது நீட்டிக்கிட்டு இருக்குது. முன்னாடிலாம் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் செல்போன் இருந்தது. இப்போ 7 முழத்துக்கு இருக்குது. இங்கே வச்சு அங்கே வர வந்துடும். அவ்வளோ நீளத்துக்கு தயாரிக்கிறான். டிஸ்பிளே அப்படி அழகாக இருக்கிறது. வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்கள், தகவலை பரிமாறுங்கள், பிள்ளைகளுக்கு வீடியோ காலில் பேசுங்க, தவறில்லை. ஆனால் முழுக்க அதிலேயே தவம் கிடந்து வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். கண்களும் போய்விடும், வாழ்க்கையும் போய்விடும், மூளையும் போய்விடும். கடைசி எங்க இருப்போம்? ஒரு படத்தில் வருமே, அப்படி போய்விடாதீர்கள். எனவே தொலைந்து போனதை கண்டுபிடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். எனவே செல்வத்தினால் நாம் தொலைந்து போயிருந்தால், செல்வத்தினால் யாரையும் தொலைத்திருந்தால் அதை கண்டுபிடிப்போம். உடன்பிறப்புகளை, குடும்பத்தில் பிறந்த சொந்த பந்தங்களை 1 சென்ட் நிலத்திற்காக, 1 லட்சம் ரூபாய்க்காக, என்றோ வாங்கிய ஒரு 5000 ரூபாய்க்காக எத்தனை ஒரு நாம் தொலைத்திருக்கிறோம். அன்னைக்கு சொன்னேன் 5000 ரூபாய் வாங்கினா, இன்னைக்கு தரவில்லை, நான் கேட்ட நேரத்தில் தரவில்லை, தொலைத்திருக்கிறோம். என் மாமா இல்லை இருக்கு, எனக்கு தெரியும், இருக்கிறாங்க, தொலைத்திருக்கிறீர்கள். தயவு செய்து கண்டுபிடியுங்கள். ஊதாரி மைந்தனை ஆண்டவர் தேடினார், தகப்பன் தேடினார், அண்ணன் மாத்திரம் தேடவில்லை. அவனுக்கு சகல வசதியிலும் இருந்தது, வேலையாட்கள் இருந்தது, தேடவில்லை. அவன்தான் குற்றவாளி.
தொலைத்த மகனை காட்டிலும் தேடாமல் இருந்த அந்த அண்ணன் தான் மிகப்பெரிய குற்றவாளி, மிகப்பெரிய பாவத்துக்குள்ளாகக்கூடியவன். எனவே தொலைந்து போனதை கண்டுபிடியுங்கள். இரண்டாவது இந்த மீடியா என்று சொல்லக்கூடியது. அதனால்தான் நம்முடைய வாலிப பிள்ளைகள் கெட்டு போறதே அதனால்தான். என்ன பேசுறாங்கன்னு யாருக்கா தெரியுமா? நீ கண்டுபிடிச்சிருக்க பார்க்கலாம். பக்கத்துல இருந்து பேசுவாங்க குசு குசு குசுன்னு. நீ என்ன பேசுறாங்க கண்டுபிடிச்சிருக்க பார்க்கலாம். கண்டே பிடிக்க முடியாது. கெட்டு போறது யாரு? அவர்கள் தான். இது பேசுவதில். விளையாடுவதில் நான் செத்துட்டேன் நீ செத்துட்டேன்னு சொல்லி விளையாடுறாங்க. அந்த விளையாட்டு பேரு என்ன விளையாட்டே தெரியல. அதற்குள்ளாக போனால் எனக்கும் சிக்கல் வந்துவிடும். ஏன்னா அவ்வளவு தந்திரமாக வைத்திருக்கிறார்கள். இந்த விளையாட்டு ஆபத்தானது, உயிரை கொல்லக்கூடியது, கவனமாக இருங்கள் என்றுதான் சொல்லிதான் விளையாட்டை அறிமுகப்படுத்துகிறான். ஆனால் எத்தனை குழந்தைகள், நமது நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் இதற்காக சிகிச்சை எடுக்கிறார்கள். எனவே தொலைக்கக்கூடிய இந்த மீடியாவை சற்று தள்ளி வையுங்கள். நேற்று ஒரு அண்மையிலே பார்த்தேன், ஒரு பெண்மணி, ஒரு இளம்பெண் 3 ஆண்டுகள் செல்போனை தொடவே இல்லையாம். அரசு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்று அவர் வெற்றி பெற்று அரசு தேர்வில் அமர்ந்திருக்கிறாள். 3 ஆண்டுகள் செல்போனை தொடவில்லை. தட் மீன்ஸ் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதை தவிர்த்து அவர் தொடவே இல்லை. அந்த ஒரு வைராக்கியத்தோடு குழந்தைகள், இளைஞர்கள் இருங்கள். பெற்றோரும் அதற்கு ஊக்கம் கொடுங்கள். நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் தொலைந்து போக மாட்டார்கள். இல்லை என்றால் ஊதாரி மைந்தன் தொலைந்ததை போல் நாம் பிள்ளைகளை தொலைக்க நேரிடும். அன்று இயேசு கிறிஸ்து தேடினார், தந்தை தேடினார். இந்த தொலைந்து போனால் தேடுவதற்கு யாரும் இல்லை. அக்கம் பக்கம் உள்ள நபர்கள் இறந்து கிடந்தால் கூட 4 நாள் கழித்து நாற்றம் அடித்தால் தான் பார்க்கக்கூடிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தயவு செய்து தொலைந்து போனதை கண்டுபிடிப்போம். தொலைக்கக்கூடிய சாதனங்கள் எல்லாம் அப்புறப்படுத்துவோம். கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம். இந்த வாரம் அதைத்தான் சொல்கிறது. இந்த வாரம் முழுவதும் தொலைந்து போனதை பற்றி சிந்தியுங்கள். எதெல்லாம் நம்மளை தொலைக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதை பற்றியும் சிந்தியுங்கள். அது 2 சொல்லியிருக்கிறேன். ஒன்று மீடியா, ஒன்று செல்வம். 2ஐயும் பற்றி சிந்தியுங்கள். அவற்றில் இருந்து விடுபட்டு கடவுளின் பிள்ளைகளாக, தொலைந்து போனதை கண்டுபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.